இந்த இடத்துல எதிர்பக்கம் 2 பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து சுங்கோசத்திரம் செல்லும் சாலை ராஜீவ்காந்தி மெமோரியல்லேருந்து 4 கிலோமீட்டரில் சத்யபாமா இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்கும். முன்னாடி மாமல்லன் இன்ஜினியரிங் காலேஜ்னு இருக்குது. இந்த இடத்த கவனித்து வாங்க. இது உள்ளே போனாக்கா ஒரு 1/2 கிலோமீட்டரில் நம்ம அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி, கோவிந்தராவ் சாமி ஜீவசமாதி, சந்தானமையாருடைய சமாதி ஆலயம் எல்லாமே இருக்குது. எளிமையாக வரலாம். திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கத்தில் இருக்கிற சித்தர் நித்யானந்த சாமியோடைய ஜீவசமாதி 2ஆம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் சுவரொட்டி இங்கே ஒட்டி இருக்கிறாங்க. இதுக்கு அனுமதி கொடுத்த அந்த கடைக்காரர் அவர்களுக்கு நன்றி மகிழ்ச்சி. நல்லோர் நினைத்த நலம் பெறுக, நல்லோர் நினைத்த நலம் பெறுக. போலிவாக்கம் நித்யானந்த சாமிகள், திருவள்ளூர் மாவட்டம். மே 17 அவருடைய குரு பூஜை. சித்தர் அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி வடமங்கலம், சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து சுங்கோசத்திரம் செல்லும் சாலையில் ராஜீவ்காந்தி நினைவிடத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் 2 பெட்ரோல் பங்குகள் இருக்கும். அதுக்கு எதிர்பக்கம் இருக்கிறது. சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் ராஜீவ்காந்தி மெமோரியல் அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுங்கோசத்திரம் ரோடு. இது நேரப்படம் சுங்கோசத்திரம். இங்கே 2 பெட்ரோல் பங்க் எதிர்க்க இருக்கும். இதுக்கு எதிர்க்க இந்த இடம் வடமங்கலம் பேர். சத்யபாமான்னு போட்டாங்க. இதுக்கு முன்னாடி மாமல்லன் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்துச்சு. சித்திரை பௌர்ணமி அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி நள்ளிரவு 12 மணி, ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு 11/5/2025 விடிஞ்சா திங்கக்கிழமை. அதனால் கவனித்து வாங்க. தொடர்பு டாக்டர் சதாசிவம் அவர்கள். அலைபேசி எண் கவனித்து வாங்க. நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. அரச மரம், அருமைய காற்று. இந்த பனைமரம், வேப்ப மரம், சிவலிங்கம் 3ம் ஒன்றான இடம். அந்த இடத்துல சாமியை சமாதி செய்ய சொல்லி அருள் செஞ்சார் அருள்வெளி சித்தர். பழனி சாக்கடை சித்தருடைய ஜீவசமாதி குரு பூஜை விளம்பரம் இங்கே வச்சுருக்காங்க. 19/5/2025. நன்றி. அது 9ஆம் ஆண்டு குரு பூஜை. நன்றிண்ணா. போதுண்ணா. போட்டு போயிடுங்க. கொடுங்க வாங்க கொடுங்க. அதுதான் சரி. வாங்கிக்கிறா, கையில் வாங்கிக்கிறா. கீழே இறங்கி கீழே தூக்கி போட்டோம்னா கீழே கொடுப்போம். போட்டாலும் வெளியே வந்து பேஷன் மாதிரி நல்லது. இல்லை, அது கடைசியாக நம்ம குறைச்சிக்கலாம். கீழே இல்லை, கீழே இருக்கிறது தொடச்சிடலாம். ஐயா இது எங்கள் அருகு மேலே கொடுங்க. அருகு மஞ்சளோகம் கவர் எடுத்துருந்தேன்னா கவர் இல்லை. அப்படியே கவர் எடுத்துட்டீங்களா? ஓகே, அப்படியே இருக்கும். அது அப்படியே சுற்றி எடுத்து அதில் ஒரு வேளை கவரோட சூப்பர்.
போட்டாங்க எல்லாம் கேளு போட்டாங்க எல்லாரும் போட்டீங்களா எல்லாம் போட்டாச்சா இது எல்லாம் கேட்டுதான் நல்லா வாங்கிட்டு சொல்லுங்க காது கொஞ்சம் கேட்காது எல்லாம் போட்டாச்சு கொஞ்சம் கேட்காதுன்னு சொல்லாத மூசா கேட்காது ரொம்ப கேட்காது அப்படி சொல்லுங்க இந்த அளவு ஆனால் ரொம்ப மெதிக்கூடாது மெதிச்சாக்க சுத்தமாக பத்தாது ஏன்னா அப்படியே தூக்கி கொட்டுறேன் நிறைய முட்டு போதும்ல கணேஷ்னா மூட்டையோட கீழே வாங்கிக்கிறேன் கணேஷ்னா நிக்கப்படி அப்படியே அப்படி கொட்டணும் அப்படியே தள்ளிக்க தள்ளிக்கிறேன் நான் தள்ளிக்கிறேன் இந்த சைடில் இதில் அருமையா பேர் வச்சுக்கிறீங்க கொண்டதானே வெட்டி வெள்ளம் போட போகிறாங்களா நல்லா சொல்றீங்களா அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கு இப்போ எனக்கு கொஞ்சம் பேர் தானே இது பாருங்க நீ போய் எடு அது அவங்களுக்கு ஒரு மனசு ஆகிடும் கொடுங்க யாரும் மேடம் அவங்க கொடுங்க டக்குன்னு எழுதி கொடுத்தாங்க என்ன சொல்றது டக்குன்னு தான் கொடுக்க முடியும் எம்ஜிஆர் எந்த பக்கம் வேணாலும் அப்படி திரும்பி வாங்கிடுவார் அது ஆல்ரவுண்டர் 360 டிகிரி வேலை செய்யணும் சொல்லலாம் இன்னும் உறிஞ்சு போய் இது இன்னும் யாருக்கா கொடுக்கலாம் வாங்கிட்டு அப்படி கொடுங்க நன்சியில் இருங்க கொடுங்க இது கொடுத்துருங்க அவர்கிட்ட எல்லாருக்கிட்ட கொடுத்துருங்க வாங்க சார் இருக்குல்ல சார் நான் போட்டேன் இன்னும் வேணுமா அப்படில வேணுமா ஐயா என்ன கொஞ்சம் அந்த தட்டை அப்படி வச்சுக்கலாம் இல்லை சாமி இன்னும் யாருப்பா இந்த ஒன்று பண்ணுங்க அப்படியே யாரே இருக்குது ஆனால் வந்து பார்ப்பாங்களா அந்த பக்கம் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க கொஞ்சம் அப்படியே நிறுத்திங்க அப்புறம் கொடு அதுக்குள்ள அப்படியே நிறுத்திங்க இது தானே பண்ணுறோம் ஒன்று ஜக்கு மாதிரி பாத்திரம் மாதிரி கையில் கூட ஏரியா தானே ஐயா அதை கையில் அள்ளி கொடுங்க ஏய் வாடா கல 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 வாடா ரொம்ப நான் பத்தாது ரொம்ப டைட் பண்ணாது விபதி பத்தாது எட்டி போன்னு என்ன போனேன் எட்டி பாரு நல்லா கொஞ்சம் எட்டி பாரு அங்கே எட்டி பாரு என்ன வச்சுக்கின்னு எட்டி பாரு
பாருப்பா ஒன்று குச்சி அழிச்சிருவான். எல்லாம் உசாராகிறாங்க. நீங்களும் உபதி போட்டீங்களா? நீங்கள் உபதி போட்டீங்களா? போடு அப்படியே. பாப்பா உபதி போட்டியா? இது கட் பண்ணி தரேன். அது 2 இதுவாக கொட்டுங்க. ஏன்னா அங்கே நான் அது ஷார்ட்கட்ல போடு. அதான் இல்லைடா. இல்லையா? இந்த மூட்டையாக பார்த்தோம்னா உபதி இருக்கா? இது இல்லையா? கத்தியை கலக்கணும் நிறைய. ரெண்டாவது மூட்டையா? மூணாவது மூட்டை. மூணாவது மூட்டையா? ரொம்ப ஆகுதுன்னா பத்தாது. அண்ணங்கிற மாதிரி நிஜமா பத்தாது. ஒரு ஆளுக்கு ஆயிக்கிட்டு அப்புறமா இது மீதி வேணாம் வச்சுக்கோ. நான் என்னமோ நானே 7 அப்புறம் உன் விருப்பம். 7 கிலோ இருக்கிறேன். நான் என்ன வயிற்று இருக்கேன். அவர்லாம் கொடுத்துட்டாருங்களா? நீங்களும் கொடுத்துட்டீங்களா? அவங்கள எடுங்க அப்படியே கீழே இங்கே நீங்க வந்து போடுங்க. நாங்களாம் போட்டோம். நீங்க வாங்க. போடாதவங்க யார் வாங்க. விபதி போடாதவங்க வந்து வாங்கி. நாங்களாம் போட்டோம். நீங்க எல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டோம். நாங்களாம் போட்டோம். நீங்க தான். ஆமா இப்போ ஸ்லோ தான். அவர் அப்படிதான் வாஸ்தா போகல. அவர் ஒரு வாட்டி அவர் மண்டைக்கு அந்த மட்டத்துக்கு வரணுங்களா? ஃபுல்லாக செலை வைக்கிறீங்க. இன்னும் நாங்களாம் கொடுக்கவே இல்லையா? நாங்களாம் கொடுக்கவே இல்லை. நீங்க மட்டும் அப்படியே மூட்டை கொடுக்கலாமா? இப்போ எல்லாரும் கொடுக்குறாச்சுல. அப்படியே மூட்டை கொடுக்கலாம். இவருக்கு மட்டும் தான். இவருக்கு அண்ணா இவர் மட்டும். என்னங்க ஐயா? இல்லை அப்புறம் என்ன? அவர் மட்டும். இது இருக்குல்ல. ஒரே என்ன பண்ணுங்க? யார் இருந்தாங்க? இல்ல முடிச்சிட்டாங்கன்னா மூட்டை தூக்கி அப்படியே கொட்டினே போட்டாங்கன்னா சொல்லிக்கலாம். அப்படியே மூட்டை தூக்கி அதுதான் கேட்கல. இப்போ நீங்க தான் போகணும். அருகம்புல் தான் இல்லை அவங்க கேட்கும்போது வாங்கி தான் வச்சுருங்கிறாங்க. நேற்று தான் இல்லையா? அருகம்புல் எடுத்துட்டு பாரு. இந்த கீழே தான் இருக்கு. அது கீழே தான் கீழே எல்லாம் செஞ்சது நான் உள்ள வச்சு அப்படியே போதுமா? போதும் நல்லா கொட்ட.
வெற்றி கொஞ்சம் இருக்கணும். கொஞ்சம் தள்ளி போனா இது 2 பேர் இருப்பாங்க. கொஞ்சமா எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா இல்லை எடுத்து முன்னே சொன்னாதான் நீ கொஞ்சமா எடுப்ப. வேற ஒண்ணு சுத்தி வை. அதுதான் ரவுண்ட் பண்ணு. சூப்பர். அருகம்புல் வச்சிட்டியா? அருகும்ல கையில் வச்சுருந்தா ஒரு அருகம்புல் கொடுக்கலையா? அதான் வச்சுக்கிறேன். வாங்கி இந்த பாபா கொஞ்சமா கொடுப்பா. கொஞ்சமா இங்க கொஞ்சம் தான் தேவைப்படும். அதுதான் சொல்றேன். அங்க பார்த்து தான் கொஞ்சமா ஊர்ல பார்த்து கேளு. அப்படியே உள்ள அங்கே வச்சுட்டு பஞ்சலோகம் கவர் எடுத்துருந்தேனா? கவர் இல்லை அப்படியே மேலே கவர் எடுத்துட்டேன். கவர் எடுத்துட்டீங்களா? ஓகே அப்படியே இருக்கும். அது அப்படியே சுற்றி எடுத்து அதில் ஒரு வேளை கவரோட நினச்சி போடலாமா? தண்ணியில் நினச்சி போட்டால் ஒரு மாதிரி இதுவாயிடும். அங்கே ஒரு இது மாதிரி பிடிச்சிடும். அது ப்ராப்பராக உலர்த்தி கொண்டு வந்துருக்கோம். நல்லதுதான் இது போல. இதுதான் கரெக்டாக வெயில் படாமல் வளர்த்துருக்கீங்க. வெயில் படாமல் உலர்த்து வரும்போது எப்பவுமே கோயம்பேட்டிலேருந்து வாங்கும்போது ஈரமாக தான் இருந்தது. இப்போ கொடுங்க. இது இது அருகும்புல் கொடுங்க. கொஞ்சமா வேற தட்டு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அது ஒன்றுக்குள்ள பேக் அது தனியாக தேடி கொடுத்துட்டு இல்லை இப்படி வச்சுக்கலாம். நடுப்புற வச்சு இல்லை அது அந்த அனல் 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 உலர்த்தி தான் வந்தது. அது இப்போ கட்டணம்னால அந்த அந்த சூட்டுக்கு இருக்கும். இன்னைக்கு காலையில் கட்டணும். இப்போ கொடுங்க. இப்போ கொடுங்க. உங்களுக்கு நான் குள்ளமாயிட்டேண்ணே. உங்களுக்கு நான் குள்ளமாயிட்டேன். சின்ன பொண்ணு குழந்தை உள்ள இது எடுக்கிற இல்லைண்ணா என்னென்ன போடுறோன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன் வீடியோ எடுக்கிறேன். இப்படி வாப்பா தம்பி. போய் லைன்ல போட்டு போகலாம். போட்ட மாட்டேன். யார் போட்டாங்க? கடைசியில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக. ஒரு நிமிஷம் இது கொடுங்க.
தீகா அங்கே நான் உள்ள விடுறேன். ஒதுங்கிறது அது ஒன்றும் இல்லை போ இல்லை யார் இருக்கேன் இல்லை அது அப்படியே போடுவாங்க லேயராக போடுவாங்க சரி அதே போல அதோட அதே மாதிரி போன எல்லாரையும் வணக்கம், உங்கள் யோகதண்ட பொன் பார்த்த சாரதி வடபழனி, சென்னை. கத்திரி வெயில், கடுமையான வெயிலில் வந்தாச்சு. வடபழனிலேருந்து இப்போ மத்தியானம் 3 மணி. நான் வீட்டை விட்டு கிளம்புறதே 1 மணி. வண்டியை பிடிச்சி ஓடி வந்தாச்சு. இதுதான் அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி. இது வந்து சந்தான ஐயா அவர்கள் வந்து இந்த இடத்த வழங்கியவர். இது வந்து நம்ம ஸ்டான்லி மருத்துவமனைகிட்ட இருந்த சனீஸ்வர பாபா என்கிற கோவிந்தராவ் சுவாமிகள் சமாதி. இவருக்கு சமாதி புதுப்பித்து திறப்பு விழா நடத்துகிறாங்க. சந்தான ஐயா இவருக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க சமாதிக்கு. அனைவரும் வருக, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. இந்த இடத்துல ஒரு மதில் சுவர் இருந்தது, அதனால் நிறைய பேர் இந்த இடத்த கவனிச்சிக்க மாட்டீங்க. அருள் சித்தர் குருபதி நேரத்தில் இங்கே தான் பந்தல் போட்டு அன்னதானம் பண்ணுவாங்க. ஐயாவுக்கு தான் குரு பூஜை. ஐயா வந்து ஸ்ரீ கோவிந்த சுவாமிகள் இவருடைய இவர் எங்கே இருந்தாருன்னா சென்னை ஸ்டான்லியில் தம்பச்செட்டி தெரு அந்த மாடி பூங்காக்கும் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு எதிர்பக்கம் இருந்தார். இவருடைய குரு பூஜை வந்து குரு பூஜையில் ஜீவசமாதி திறப்பு விழா தான் போட்டு ஜீவசமாதி திறப்பு விழா. அதாவது இது வந்து எளிமையாக இருந்துச்சு. நம்ம பழைய காணொலி பார்த்துருப்பீங்க போன மாதம். 1 மாதம் தான் ஆச்சுங்க, ரொம்ப அழகாக பண்ணிட்டாங்க. 1 மாதத்துக்குள்ளே அருமையாக ஷீட்டு போட்டு கீழே கிரானைட் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து சந்தான ஐயா, அவருடைய சமாதி அங்கே இருக்குது. இந்த இடம் மொத்தத்துக்கும் சொந்தக்கார் சந்தானசாமி, அருள்வெளி சித்தருடைய நேரடி சீடர். அவர் வீடு தேனாம்பேட்டையிலேருந்து அங்கே தான் சமாதி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து சமாதி பண்ணியிருக்காங்க. இவர் கோவிந்தராவ் சுவாமிகள், சனீஸ்வர பாபான்னு சொல்லுவாங்க. இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்ச விவரம். இப்போ வந்து இவர் சமாதி பண்ணவும் அவர் தான் சொல்லுங்கள். சந்தானமையாவும் நம்ம அருள் சித்திர பாபாவையும் சமாதி பண்ணவர் சந்தானமையா தான். அவர் கோவிந்தசாமியும் சமாதி பண்ணவர் சந்தானமையா தான். அவரோட பையன் தான் நான். 30 வருஷம், சுமாராக ஒரு 30 வருஷம், சரியான விவரம் தெரியல நமக்கு, சுமாராக ஒரு 30 வருஷம் முன்னாடி சமாதி பண்ணது இவரை. அவர் ஐயாவை 88ல் அருள்வெளி சித்தர் வந்து 88ல் வந்து சமாதி பண்ணாங்க. திண்டுக்கல் மாவட்டம் கசவனம்பட்டி முன்னாள் பிரதம மந்திரி இந்திரா காந்தி எல்லாம் வந்து தரிசனம் செய்ததாக சொல்லுவாங்க. அந்த கசவனம்பட்டி சாமி நிர்வாண சித்தர் சொல்லுவாங்க, ஜோதி சாமின்னு சொல்லுவாங்க. அவரை தான் முதல்ல சமாதி வச்சு அங்கே ஒரே வருஷத்தில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அவர் கையாலே கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய சித்தர்கள் தொடர்பு வந்துச்சு இவருக்கு. நிறைய சித்தர் ஒரு சித்தர்கள் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அங்கே சிவசாமி சித்தர் அவர் ஒருத்தர். அவர் மூலியமாக தான் நம்ம ஐயாவை பார்க்க சொல்லி அங்கே இருந்து தான் உத்தரவு வந்தது, அருள் சித்தரை பார்க்க சொல்லி. அவர் அருள் சித்தரை பார்த்தாரு. அப்படியே ஒருத்தராக அந்த தொடர்புகள் நிறையா வந்தது. அருள் சித்திர ஐயா இந்த கோவிந்தசாமி ஐயாவும் பார்க்க சொன்னார். அண்டையார்பட்டியில் வந்து இப்போ பாம்பாட்டி சித்தர்னு சொல்லிட்டு அவங்க பரம்பரையில் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரையும் பார்க்க சொல்லி 2 பேரையும் ஐயா தான் பார்க்க சொல்லி சொன்னார். தண்டையார்பேட்டை தெரியுதா? மொபைலில் தெரியல. இது இந்த கண்ணாடி ஷேர் இருங்க. நான் இதில் வேணால் அனுப்பிச்சி விட்றேன். இல்லை அது சரி.
இருங்க டிவிடி எழுதலாம் எடுத்த வருது அந்த ரூமில் போய் அங்கே போய் எடுத்தால் சரியாக வரும். விபூதி விபூதி போடலாமா? கொஞ்சம் போடுங்க. பக்தர்கள் நம்ம இந்த சாமியோடைய திருப்பணிக்கு உதவி செஞ்சவங்க, நன்கொடை வழங்க உடல் உழைப்பு வழங்கியவர்கள், இனிமே ஏற்கனவே வருகை தந்தவங்க, இனிமே வருகை தரப்போகிறவர்கள், அந்த தகவல் எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளும் அனைத்து அன்பர்களும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும்னு நம்ம இன்றைக்கி சாமியோட சமாதியில் விபூதி நிரப்பு நிகழ்ச்சி நல்லோர் நினைத்து நண்பருக்க, நல்லோர் நினைத்து நண்பருக்க, நல்லோர் நினைத்து நண்பருக்க. இனியெல்லாம் நன்மை, எல்லாம் நன்மை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. 50 வகை மூலிகை பொடி சிறப்பியாகும். உங்கள் வருகை தருபவர்கள், சாமிக்கு உதவி செஞ்சவங்க, நன்கொடை செஞ்சு வந்துடுவாங்க. நம்முடைய காணொலியை பிறகு பகிர்ந்து கொள்வர்கள், சித்தருடைய ஜீவசமாதிக்கு திருப்பணி செய்கிறவங்க, நன்கொடை செய்கிறவங்க, உடல் உழைப்பு தரவங்க, ஐயா கணேசன் சந்தானாய் அவருடைய திருமகன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் எல்லாம், அவருக்கு உதவி செய்யும் நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் பெற்று நிறைவேறி வாழ்கிறோம். இந்த 250 அறிவகை மூலிகைப்படி கொண்டு சின்னதாக ஒரு யாகம் செய்கிறோம். டிக், அவ்வளோதான். அந்த ஓரத்தில் காமிங்க, கீழே இன்னும் கொஞ்சம் கீழே. அவ்வளோதான். அந்த நெருப்பு லேசாப்பட்ட போதும் ஒர்க். அவ்வளோதான், போதும், பிடிச்சிச்சு. அவ்வளோதான். போக உள்ள அவ்வளோதான் விடுங்க, ஒன்றாகாது. அவ்வளோதான் இதனுடைய வழிமுறையே. போதும், பிடிச்சிச்சு. அந்த புகை வந்துச்சு இல்லையா, போட்டாலும் உள்ள பிடிச்சிங்க. அவ்வளோதான். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பர்கள் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், எண்ணிலா கோடி சித்தர்கள் அருளாலும் அருள்வெளி சித்தர், கசதுப்பட்டி சித்தர், தண்டார்பேட்டை சாமிகள் மற்றும் நம்ம கோவிந்தராவ் சுவாமி என்கிற சனீஸ்வர பாபா மற்றும் அனைத்து சித்தருடைய அருளாலும் அனைவருக்கும் 16 நற்பெயர்கள், சகல சௌபாக்கியம், சகல ஐஸ்வர்யம், நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் ஏற்படணும். ஞாயிற்றுக்கிழமை என்ன நிகழ்ச்சி? ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிலேருந்து திருவாசக நிகழ்ச்சி திரு ராமஜெயம் ஐயா அவர்கள் குழுவினர்கள் நடத்தும் திருவாசக முற்றோதர் நிகழ்ச்சி நடைபெறும். இன்னைக்கு இரவு அன்னப்பிரசாதம். இரவு 12 மணிக்கு அருள்வெளி சித்தர் பாபா ஜீவசமாதியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு தீபாராதனை நடைபெறும். அன்று இரவு ஸ்ரீ சௌபாகிய சந்தான குபேர அகத்தீஸ்வரருக்கு கும்பாபிஷேக விழாவும் ஓமம் வளர்த்து மறுநாள் திங்கட்கிழமை 12/5/2025 அன்று காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் கும்பாபிஷேகம் நடைபெறும். காலை 8 மணிக்கு அன்னப்பிரசாதம். அதோட நிகழ்ச்சிகள் முடிவடைந்து சென்றுவேன். நன்றி நன்றி நன்றி. உலக மக்களுக்காக நல்லோர் நினைத்த நண்பர்கள் நம்ம ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம் ஆ உ இ ஓ ஏ இம். ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த சாமிகள் திருவடி சரணமும், ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த சாமிகள் திருவடி சரணம், ஸ்ரீலஸ்ரீ கோவிந்த சாமி திருவடி சரணமும், அருள்வெளி சித்தர் திருவடி சரணம், கசவனபடி சாமி திருவடி சரணம், தண்டார்பேட்டை சித்தர்கள் சரணம், எண்ணலா கோடி சித்தர்கள் சரணம், எண்ணெல்லாம் நன்மை, எண்ணெல்லாம் நன்மை, நல்லோர் நினைத்த நண்பர்கள், நல்லோர் நினைத்த நண்பர்கள். ஐயா சந்தானம் அவர்கள் அருள்வெளி சித்தர் மற்றும் கசவனம்பட்டி சாமி, காஞ்சிபுரம் சிவசாமி ஐயா, தண்டார்பேட்டை அவதூதர் பாம்பாட்டி சித்தர் என்கிற குப்புசாமி சித்தர் மற்றும் திருவான்மியூர் பலராம சாமிகள் ஆகியோரை ஜீவசமாதி பண்ணும் திருப்பணிகள் மற்றும் திண்டுக்கல் சித்தர், ரிஷிகேஷ் சித்தர் என்கிற சித்தர்கள், கன்னியாகுமரி மாயம்மா, சேலத்தில் ஜீவசமாதியானவர், திருக்கோயிலூர் ஞானாந்தகிரி சாமிகள், தாம்பரம் சச்சியானந்த சாமி, திருவண்ணாமலை விசிறி சாமிகள் ஆகியோருடைய அருள் பெற்றவர். கோவிந்த சுவாமி ஜீவசமாதி, அருள்வெளி சித்தர் ஜீவசமாதி, இதுதான் சந்தான ஐயா அவர்களுடைய சமாதி. இவர் தான் கசவனப்பட்டி சாமி, அருள்வெளி சித்தர், தண்டார்பேட்டை சாமி, நிறைய சித்தர்களுக்கு காஞ்சி சிவசாமி எல்லாருக்கும் தொண்டு செஞ்சவர். அருள்வெளி சித்தரோடு அவர் இருக்கிற அந்த படமும் அங்கே வச்சுருக்காங்க. அதுதான் கோவிந்தசாமி ஐயா, அவருடைய மகன் தான் நம்ம கணேசன் ஐயா. நமக்கு எல்லா விவரமும் சொல்லி கொடுக்குறாரு. இது அருள் சித்தர் அவருக்கு நேரடியாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காரு. அந்த ஃபோட்டோவில் அருள் சித்தர் அருள், இதனால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த கோவிந்தசாமியில் இதெல்லாம் கொடுப்பன வேணும், எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. நல்லோ நினைத்த பிறகு நல்லோ நினைத்த பிறகு என்னெல்லாம் மேலே பூசணுமோ இப்போ எப்படி நாளைக்கு 20 வருஷமா அப்படியே
இந்த பணி இப்போ தான் வேகமாக ஆரம்பித்தேன். ஒரு மாதம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம காணொலி போட்டிருக்கிறோம். அந்த பூமி பூஜைன்னு சொல்லி ஆரம்பித்தது காணொலி போட்டிருக்கிறோம். அது ஆரம்பித்து இவ்வளோ வேகமாக வேலை நடந்தது பெரிய சிறப்பு. உண்மையிலே வந்து சிறப்பு. அவருடைய சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க. கட்டி மேய்ச்சலாம் எந்த ஊர் நீங்களா? பக்கத்து சரி. இவருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு இவருக்கு பூஜைகள்லாம் ஆரம்பிக்கும். அங்கே சித்ரா பௌர்ணமி முடிஞ்ச பின்னாடி இவருக்கு பூஜைகள்லாம் ஆரம்பித்து திங்கட்கிழமை அதிகாலை 6லேருந்து 7 திங்கட்கிழமை 6லேருந்து 7 இவருக்கு கணபதி ஹோமம் கும்பாபிஷேகம் நடக்குது. சந்தான சாமிகள், அவருடைய பேர் சந்தான சாமிகள். அது வந்து கோவிந்த சாமிகள். அவருடைய சமாதி திறக்கிற நிகழ்ச்சி இன்னைக்கு அது வந்து ஞாயிற்றுக்கிழமை. அது வந்து ஞாயிற்றுக்கிழமை சாமி சமாதி விபூதி போட்டு சிறப்பு விழா நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. திங்கட்கிழமை நடக்குது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு மேலே நீங்கள் வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சித்ரா பௌர்ணமி தங்கலாம், அபிஷேகம் பார்க்கலாம், தீபாவளி பார்க்கலாம். மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு சாமியுடைய கும்பாபிஷேக விழாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். அனைவரும் வருக வருக. நன்றி, மகிழ்ச்சி.